அஸ்மத் குரு பரம்பரைபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு மினி பைட்ஸில் நம்ம பார்க்க போகிறது அயனங்கள். இந்த வருஷத்தை ரெண்டாக பிரித்தோம்னா 2 அயனங்கள் வரும். 6ஆக பிரித்தோம்னா 6 ருத்துக்கள்னு வரும். 12ஆக பிரித்தோம்னா 12 மாதங்கள்னு வரும். இதில் அயனங்கள் 2 என்னென்னா உத்தராயணம், தட்சிணாயணம்னு பேர். இதில் மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ சூரியன் எந்த திக்கில் உதிக்கிறார் அப்படின்னா கிழக்கில் உதிக்கிறார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது கரெக்டாக 6 மாதம் ஒரு தடவை தான் நடக்கிறது. கிழக்கோடைய நேர்கோட்டில் இருக்கக்கூடியது வருஷத்தில் 2 நாள் தான். அது என்றைக்குன்னா சித்திரை 1, ஐப்பசி 1, இந்த 2 நாட்களில் மட்டும்தான் சூரியன் நேர்கிழக்கில் இருக்கார். மற்ற நேரத்தில் நகர்றார். இந்த நகரத்துக்கு பேர் தான் அயனம்னு. இப்போ ராமர் ப்ளஸ் அயனம், இதுதான் ராமாயணம். ராமர் நடந்த பாதை அப்படின்னு அர்த்தம் ராமாயணம்னா. அப்போ அயனம்னா நகர்றதுன்னு அர்த்தம். அப்போ சூரியன் நகர்றது இல்லையா, இதுக்கு அயனம்னு பேர். இது உத்தர பக்கமாக போயிட்டு வந்துடுற காலத்துக்கு உத்தராயணம்னு பேர். தட்சிண பக்கமாக போயிட்டு வர்றதுக்கு தட்சிணாயணம் பேர். உத்தரம்னா வடக்கு, தட்சிணம்னா தெற்குன்னு அர்த்தம். இப்போ இந்த உத்தர பக்கமாக போயிட்டு வர்றதுனால இது உத்தராயணம்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த உத்தராயணத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. நீங்கள் நிறைய பிரம்மோற்சவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்திலேருந்து ஆரம்பித்து ஆனி மாதத்தோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆடி மாதத்திலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் பிரம்மோற்சவங்கள் இருக்காது, ரொம்ப ரேர். ஏன்னா இந்த உத்தராயண காலம்னு சொல்லக்கூடியது தை 1லேருந்து ஆரம்பித்து ஆனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடியது. இந்த சூரியன் இந்த உத்தர பக்கமாக போயிட்டு வர காலம்னு சொன்னோம் இல்லையா, இதுக்கு உத்தராயணம்னு பேர். இதுக்கு உத்தராயண புண்ணிய காலம்னு பேர். இது என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த உத்தராயணத்துக்கு நமக்கு ஒரு வருஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 365 நாள் ஒரு வருஷம்ன்றோம். இந்த ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள். இந்த கால வேதங்கள் உண்டு. அப்போ தேவர்களுக்கு இந்த உத்தராயண காலம் சொல்லக்கூடிய காலம் அவர்களுக்கு பகல் பொழுது. அதனால தான் இந்த பகல் பொழுது விசேஷம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது கார்த்தால 6 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நமக்கு பகல் பொழுது. அதை தேவர்களுக்கு உத்தராயணம், நமக்கு 6 மாதம். தட்சிணாயணம்ன்றது நமக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து கார்த்தால 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடியது ராத்திரின்னு சொல்கிறேன்ல, அது தேவர்களுக்கு தட்சிணாயணம். அதனால் அது இருட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் இந்த உத்தராயணம்ன்றது விசேஷம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் பீஷ்மர் தன்னுடைய உயிரை அந்த அம்பு படுக்கையில் கையில் பிடிச்சி வச்சுருந்தார். எதுக்காகனா இந்த உத்தராயண புண்ணிய காலம் வரணுன்றதுக்காக பிடிச்சி வச்சுருந்தான்னு பார்க்குறோம். அந்த உத்தராயண புண்ணிய காலம் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய அந்த அஷ்டமிக்கு பீஷ்மாஷ்டமின்னு பேர். அப்போது அந்த உத்தராயணத்துக்கு உண்டான விசேஷம் அப்படின்னு சொல்கிறது. அப்படியாக இந்த உத்தராயணம்ன்றது ரொம்ப விசேஷம். இந்த காலங்களில் இந்த கல்யாணத்துலேருந்து எல்லா நல்ல விசேஷங்கள் எல்லாமே முக்கியமாக இந்த 6 மாதத்தில் பண்ணுறதுன்றது ஒரு விசேஷமாக வச்சுருக்கான்றது இந்த உத்தராயணத்தினுடைய விசேஷம். அப்படியாக சூரியன் உதிக்கும் திசை அப்படின்றது 2 நாட்கள். அது சித்திரை 1, ஐப்பசி 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பியூர் சயின்ஸ் அப்படின்றத இதுக்குள்ளே வச்சுருக்கா. இதுபோல் 2 அயனங்களை பார்த்தோம் இன்னைக்கு. நாளைக்கு 6 ருத்துக்கள் என்னான்னு பார்க்கலாம். ஸ்ரீமன் நாராயணா.